வணக்கம் சார். வணக்கம். நம்ம பார்த்துட்டு வரோம் நட்சத்திர தொகுதியில் பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு எழும்பூர் தொகுதியை பற்றி பார்க்கலாம். டிஎம்கே சார்பாக தமிழன் பிரசன்னா மோதுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு நட்சத்திர வேட்பாளர்னு பார்த்தா நம்ம டிவிகேல ராஜ்மோகன் அவங்க மோதுறாங்க. உங்கள் பார்வை என்ன? முதல்ல உங்கள் பார்வை என்ன? ரெண்டு பேரில் யாரை நீங்கள் யார் நட்சத்திரமாக நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க? இல்லை, அரசியல் களத்தில் தமிழன் பிரசன்னா அரசியல் களத்தில் பேச்சாளராக இருக்கட்டும் சரி, அவங்க ஒரு நட்சத்திரம் தான். சினிமா பாணியில ராஜ்மோகன் நட்சத்திரம் தானே. சினிமா பண்ண ராஜ்மோகன் எத்தனை படம் வச்சுதான் எனக்கே தெரியலையே. என்னன்னா விஜய் டிவி மூலமா வந்தவர் தான், எல்லாருக்கும் ஒழுங்கு தெரிஞ்ச நபர் தான், நிறைய மேடைகளை பேசுகிற பேச்சாளர் தான். சரி, அவங்களோட சேர்த்து யார் யார் போட்டிடுறாங்கிறத பார்த்துட்டு போகலாம். நம்ம இதில் நீங்க சொன்ன மாதிரி திமுக சார்பாக தமிழன் பிரசன்னா, அதிமுக சார்பாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் ரங்கசாமி போட்டிடுறாரு, நாம் தமிழர் கட்சி சார்பாக சரண்யா போட்டிடுறாங்க, தாவேகா சார்பாக ராஜ்மோகன் அவர்கள் போட்டிடுறாங்க. இப்போ இந்த தொகுதி யாருக்கான தொகுதின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தொகுதி முழுக்க முழுக்க திமுகவிற்கான ஒரு தொகுதி. திமுக தான் தொடர்ந்து அங்கே வெற்றி பெற்று வந்திருக்காங்க. அத்திப்பூத்தார் போல் எப்பயோ ஒரு முறை பார்த்தீங்கன்னா தேமுதிக போன முறை அதிமுகவோட கூட்டணி வச்சப்போ தேமுதிக ஒரு முறை வெற்றி பெற்றிருக்காங்க. இதுதான். மற்றபடி திமுக தான் தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதியாக இருந்துட்டு இருக்கு. இதில் போன தேர்தலில் திமுக பரந்தாமன் நிற்க வச்சாங்க. அவர் பார்த்தீங்கன்னா 68,000 ஓட்டுகள் வாங்கி வின் பண்ணுறாரு. அவர் எதிர்த்து போட்டிட்டு அண்ணன் ஜான் பாண்டியன் பார்த்தீங்கன்னா 30,000க்கு மேலே வாக்கு தான், கிட்டத்தட்ட அப்படியே டபுள், 30,000லேருந்து 68,000 ஓட்டுகள் வாங்கி அவர் வின் பண்ணுறாரு. ஸோ அது ஏன்னா திமுக தொடர்ந்து அங்கே வாக்கை நிரூபிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. எழும்பூர் தொகுதி பார்த்தீங்கன்னா முதல்ல தனி தொகுதி. அது அங்கே பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க மட்டுமே தான் போட்டியிட முடியும். தனி தொகுதி எழும்பூர் தொகுதி. அங்கே நாட் ஓன்லி வெறுமனே ஒரு காஸ்ட் மட்டும்தான் அங்கே ஓட்டை முடிவு பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் குறைந்தபட்சமாக அங்கே கிரவுண்ட் ஒர்க்கராக இருக்கணும், உங்களை எல்லாருக்குமே அங்கே தெரிஞ்சிருக்கணும், இல்லை திமுக சின்ன இருக்கணும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதனால தான் அங்கே திமுக தொடர்ந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. இதில் நீங்கள் இப்போ போட்டியிடக்கூடிய தமிழன் பிரசன்னா, அவர் நிறைய ஊடகங்களில் பேசக்கூடிய ஒரு நபர் தான், அரசியலில் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர் தான் தமிழன் பிரசன்னா அவர்கள். அவருக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. கடந்த முறை கொடுத்த பரந்தாமன் அவர்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் சேகர்பாபு அவர்களை ஏதோ அவருக்கு ஏதோ கிளாஷ் ஆகிட்டு சேகர்பாபு அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுனால இவருக்கு சீட்டு கொடுக்கல, அதனால தமிழ் பிரசன்னாக்கு கொடுத்துருக்காங்க சொல்லப்படுது. ஸோ திமுக அதான் சொல்கிற எக்மோர் பொறுத்த வரைக்கும் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு இடம் தான். இப்போ இதில் அபிஷேக் ரங்கசாமின்னு சொல்லிட்டு அதிமுக நிறுத்திருக்காங்க. அவருமே இளையவர் தான், ரொம்ப பெரியவர்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒத்த வயது உள்ளவர்களாக இருப்பாங்க. இல்லை, இவங்களை விட குறைவான வயது நபராக கூட அவர் இருப்பார். நான் பார்க்குறதுக்கு எனக்கு புகைப்படம் அப்படி தான் தெரியுது. அவர் ஃபோட்டோ பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரி தான் அவர் தெரியாது, ரொம்ப பெரிய வயசுன்னு தெரியல. அப்போது அதிமுக அவரை அங்கே நிறுத்துது. இதில் நாம் தமிழர் அவங்க சரண்யான்றவங்க நிறுத்துறாங்க, தாவேக்கா ராஜ்மோகன் எடுத்துறாங்க. இப்போ ராஜ்மோகன் தெரிஞ்சவர்ன்றதுனால தான் பேசப்பட பொருளாகவே மாறுறாரு. யாரோ ஒரு நபர் டிவிக்கில் நிற்கிறாங்கன்னா அது பேசப்படும் பொருளாக மாற மாட்டாங்கன்றத நான் சொல்லக்கூடியது. இப்போ இந்த தொகுதி ரீதியாக இந்த தொகுதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன். இந்த தொகுதி ஃபேக்ட் என்னென்ன ஃபேக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் காஸ்ட் ரீதியாக அங்கே தலித் மக்கள் கிட்டத்தட்ட 35 விழுக்காடு கிட்ட இருக்கிறாங்க. முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 10 விழுக்காடு இருக்கலாம். அதே போல் இதில் ஓபிசி சமுதாயம் அவங்க 15 விழுக்காடு கிட்ட இருக்கலாம். வன்னியர் சமுதாயம் அவங்க 8லேருந்து 10 விழுக்காடு இருக்கலாம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி காஸ்ட் மட்டுமே ஓட்டை தீர்மானிக்காது. இங்கே உங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க் இருக்கணும், ப்ளஸ் அந்த திமுகவுடைய சாஃப்ட் கார்னர், அந்த சின்னம்னு ஒன்று இருக்குது. பெரும்பாலும் மக்கள் இருக்கக்கூடிய மக்கள்லாம் உழைக்கக்கூடிய மக்கள் தான். அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போட மாட்டாங்க பெருசான்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா? அதுக்கு ஒரு மெயின் ரீசன், அதிமுக அந்த இடத்துல எந்த பர்ஃபார்மன்ஸும் அந்த அளவுக்கு பண்ணல, ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டும் கிடையாது. இப்போ தமிழன் பிரசன்னா, ராஜ்மோகன் போன்ற ஒரு தெரிந்த முகங்களை எதிர்ப்பதற்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் இல்லை. நீங்கள் என்ன கேட்கலாம், மோடி நாயக்கன் அவர்கள் ஓபிஎஸ் நிற்கும் போது மட்டும் ஒரு ஒன்றிய செயலரை வச்சு அங்கே தோக்கடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்களே, அது மட்டும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களே, இது ஏங்க இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கலாம். அந்த நிலவரம் என்பது வேறு. அது காஸ்ட்டாக மெயினாக தீர்மானிக்குது. ஏடிஎம்கேவை தன் சமுதாயத்திற்கான கட்சியாக பார்க்குறாங்க, அவங்க நம்புறாங்க அந்த கட்சியை. இங்கே அப்படி இல்லை. இங்கே என்ன அப்படியே ஆப்போசிட் இருக்குன்னா, திமுக ஓட்டு போட்டுடலாம்ப்பா, ஸ்டாலின் வருவார்ப்பா, ஸ்டாலின் ஒரு பக்கத்து தொகுதிப்பா, இது அடிக்கடிக்கு வருவார்ப்பா, இதை பண்ணாருப்பா, அதை பண்ணாருப்பான்னு சொல்லிட்டு பூத் கேப்சர் அப்படின்றது உங்களுக்கு டிவிக்கு அந்த அளவுக்கு இல்லை. அதிமுக அங்கே பண்ணவும் முடியாது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த பூத் கேப்சர்னா நான் அதுக்காக முழுக்க கள்ள ஓட்டு போடுவாங்க அந்த பூத் கேப்சர் சொல்ல வரல. அந்த பூத் கேப்சரை நான் சொல்ல, பூத் லெவலில் இந்த தொகுதியில் இத்தனை தெரு இருக்கு, இத்தனை தெருவில் இத்தனை ஓட்டு விழும், இவெல்லாம் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூத் லெவல் ஏஜென்ட் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு.
தமிழ்நாடு முழுக்க அதிமுக திமுக கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இந்த நாம் தமிழர்கிட்டயோ டிவிக்கு கிட்டயோ அப்படி ஸ்ட்ராங் வந்து பூத் லெவல் இல்லை. அதுதான் இந்த கட்சிகளுக்கு பெரிய பிரச்சனையே. சீமான் முகம் மட்டுமே போதாது ஜெயிக்கிறதுக்கு. பூத் லெவலில் பூத் ஏஜென்ட் பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். 10 வீட்டு ஓட்டு 20 வீட்டு ஓட்டு சதராம விழும்பா அந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய பூத் ஏஜென்ட்ஸ் அங்கே இல்லை. கிரவுண்ட் லெவலில் கட்சி இன்னும் வீக்காக தான் இருக்கு. திமுக காரன் என்ன வேணா பண்ணு, கவுன்சிலர் நினச்சா அங்கே ஓட்டு ஒரு ஓட்டு சதராம வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அதனால தான் சொல்கிறோம், இந்த தொகுதி வந்து திமுகவிற்கே தான் திருப்பியும் சாதகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்து இந்த இடத்தில் 2வது இடத்தை வந்து தமிழக வெற்றி கழகம் பிடிக்கலாம். ஏன்னா எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் டிவிகேல இருக்கிறாங்க. சென்னையில் விஜய் அவர்களுக்கு கணிசமான வாக்கு கிடைக்காதெல்லாம் சொல்ல, கணிசமான வாக்கு வந்து கிடைக்கும். ஒருவேளை அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்க பரிச்சயமான முகமாக இருக்கணும். எனக்கு இவர் அந்த தொகுதியான சார்ந்தவங்களும் தெரியல, எனக்கு அபிஷேக் ரங்கசாமி தெரியல, எனக்கு தெரியாமல் சொல்லக்கூடாது. பெரிய தகவல்கள் அவரை பற்றி கிடைக்கல, நான் பார்த்த வரைக்கும் பெரிய தகவல் வந்து கிடைக்கல. ஒரு இளையவரை நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரியுது, பெரிய தகவல் கிடைக்கல. ராஜ்மோகன் அது ஊர் கிடையாது. ஆனாலும் வந்து ஏன் பேசப்படும் பொருளாக மாறாருன்னா அவரும் ஓரளவுக்கு நட்சத்திர வேட்பாளர், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர். ஸோ அதனால் தெரிஞ்ச முகமாக அவங்க வந்து மாற்றப்படுறாரு. தமிழன் பிரசன்னா தெரியும், அவர் அந்த தொகுதியான்றது எனக்கு கரெக்டாக தெரியல, அந்த தொகுதி சார்ந்த ஒரு நபரான்னு சொல்லிட்டு தெரியல. கிட்டத்தட்ட சென்னையான்றது எனக்கு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. தமிழ் பிரசன்னா சென்னை கிடையாது நினைக்கிறேன். அவர் வந்து தீகா ஸ்டூடெண்ட், அவர் ஆராசா அவர்லாம் வந்து தீகாவிலேருந்து திமுக போன ஒருத்தவங்க. இருந்தாலும் இந்த குறைந்தபட்ச முகரை கொடுத்தனால அது வாய்ப்பு வந்து இருக்குதா. ஸோ எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அது திமுகவிற்கு சாதகமாக தான் அமையும். ராஜ்மோகன் வெற்றி பெறுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் முடியாது அப்படின்றது என்னோட பதிலாக இருக்கும். ஏன்னா கிரவுண்டில் உள்ள பூத் கேப்சர் பண்ணணும், அதுங்களால பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் இவங்க எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு டேட்டா பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதாவது தேர்ட் பிளேஸ் வந்து மக்கள் நீதி மையம் வந்திருக்கு. ஏன்னா கமலஹாசனுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த படித்தவர்கள் ஓட்டு, நகரப்புறத்தார் ஓட்டு அதெல்லாம் வாங்கினாங்க. அதுமாதிரி நாம் தமிழர் கட்சிக்குள்ள அவங்களும் வாங்க முடியல. நாதாக்கா பார்த்தீங்கன்னா 6000 ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க, மக்கள் நீதி 9000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. தேமுதிக பார்த்தீங்கன்னா வெறும் 1200 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அங்கே அவங்கள வச்சு ஸ்டாலின் ஐயா 10 சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க தேமுதிக எப்படி அவங்க உழைப்பாங்க தெரியல. அதாவது தேமுதிக 1293 சரிங்களா, நோட்டா 1776, நோட்டாவை விட கம்மியாக வாங்கியிருக்காங்க. நோட்டாவுக்கு எனக்கு தானே போட்டின்ற மாதிரி தேமுதிக வந்து அங்கே வாங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து திமுக தான் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் தான். டஃப். ராஜ்மோகன் கணிசமான வாக்குகள் வாங்குவார், பட் வெற்றி செகண்ட் பிளேஸ் வருவாங்க. டிவிக்கு செகண்ட் பிளேஸ் வந்தால் ஓகே. அதிமுக வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? விசில் அழுத்தம் நல்லா போயிட்டு எல்லா வீட்லையும் விசில்னா அங்கே விசில் அடிக்குமான்னு தெரியலையே. செகண்ட் பிளேஸ் வந்தால் அது ஓகே, அதுவே சரியான ஒன்று தான். ஏன்னா இந்த திராவிட கட்சியை எதிர்த்துட்டு விசில் செகண்ட் பிளேஸ் வருதுன்னா பெரிய விஷயம் தானே, புது கட்சி வருதுன்னா பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த தொகுதி தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் திமுகவுக்கும் தான் சாதகமாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை.